குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் மாடல் வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. நெட்வொர்க் மாடலில் என்ன சொல்லியிருந்தோம்? ஸ்டூடெண்ட் ஒரு பேரண்ட்டுக்கு மினிமம் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது இருக்கலாம், ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மெனி பேரண்ட் இருந்தால் சரியா. ஹைராரிக்கல் மாடலுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான் நெட்வொர்க் மாடல். ஹைராரிக்கல் மாடல்னால் ஒவ்வொரு சைல்டு எத்தனை வேணாலும் இருக்கலாம், பேரண்ட் ஒன்று தான் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைல்டு ஒன்று தான் இருக்கணும்னு இல்லை, சைல்டு எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் பேரண்ட்டு நிறையா இருக்கணும் சரிங்களா. அதுதான் பார்த்தோம். ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா லைப்ரரி, ஆஃபீஸ் ரூம், ஸ்டாஃப் ரூம். ஸோ இதில் 3 சைல்டு இருக்குது, ஆனால் பேரண்ட்டு ஸ்கூலுங்கிற ஒரே பேரண்ட்டு. அடுத்தது இந்த லைப்ரரி, ஆஃபீஸு, ஸ்டாஃப் ரூம் இது 3 சேர்ந்து நமக்கு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரே ஒரு சைல்டை கொடுக்குது. அப்போது இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு சைல்டுக்கு எத்தனை பேரண்ட்டு? 3 பேரண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சைல்டுக்கு மெனி பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த மாடல் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணால் இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், அதாவது இஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் திஸ் டேட்டாபேஸ் மாடல் ரிலேஷன்ஷிப் ஆர் created by dividing the object into entity and its characteristics into attributes. ஸோ இந்த டேட்டாபேஸ் மாடல் இது வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டிட்டினா என்ன அப்படின்னா எந்த 2 டீமோட நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ, எந்த 2 டேபிளோட கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ஒவ்வொரு டேபிளும் நம்ம என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போது நாம் வந்து எந்த இதை வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ணுறோமோ, ஒரு டேட்டா பேஸில் 10 டேபிள் 20 டேபிள் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது எந்த 2 டேபிளுக்கு நம்ம கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நம்ம என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த என்டிட்டியை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, ரிலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் யூஸ் பண்ணுறோம், அதான் இஆர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னா சென் அப்படிங்கிறீங்க. எப்போ 1976. சரி, இவர் தான் இந்த மாடல் வந்து டெவலப் பண்ணார். திஸ் மாடல் இஸ் யூஸ்ஃபுல் இன் டெவலப்பிங் எ கான்செப்சுவல் டிசைன் ஃபார் த டேட்டா பேஸ். இந்த மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு டிசைன் லாஜிக்கல் வியூ ஆஃப் டேட்டா. டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை நாம் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாடல் ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. த டெவலப்பர் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் பை லுக்கிங் அட் இஆர் மாடல் கன்ஸ்ட்ரக்டர் சரியா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடலில் நாம் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரக்சரில், அதாவது இஆர் மாடல் ஸ்ட்ரக்சரில் நாம் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நாம் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், யார் வேணாலும் அந்த டேட்டா பேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மற்ற இதை விட இது ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெட் ஆங்கிள் ரெப்ரசன்ட் த என்டிட்டிஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேப்பும் ஒவ்வொன்றும் மென்ஷன் பண்ணும் சரிங்களா. ஏன்னா டேட்டா பேஸில் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் டயக்ராம் வரையணும். டயக்ராம் வந்து அதில் என்ன ஷேப் கொடுத்துருக்கானோ அதே ஷேப்பில் தான் நாமளும் வரையணும். நம்ம ஷேப்பெல்லாம் மாற்றி நம்ம சௌகரியத்துக்கு வரைஞ்சோம்னா அது தப்பு சரிங்களா. ஸோ இந்த கான்செப்டில் பொறுத்த வரைக்கும் இந்த இதில் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் நமக்கு டயக்ராம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த டயக்ராமில் இருக்கிற ஷேப் எப்படியோ அப்படி தான் வரையணும். ஏன்னா ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரெக்டாங்கிள் ஷேப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதான்? என்டிட்டி. அதாவது எந்த 2 டேபிளை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அந்த டேபிளுடைய ஹெட்டிங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், டாக்டர் அண்டு பேஷண்ட். டாக்டர் அப்படிங்கிற ஒரு டேபிளையும் என்டிட்டி அப்படிங்கிற ஒரு டேபிளையும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இது ரெண்டையும் நம்ம என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் நம்ம ரெக்டாங்கிள் பாக்ஸில் தான் கொடுக்கணும். எலிப்ஸ் ரெப்ரசன்ட் த அட்ரிபியூட்ஸ். எக்ஸாம்பிள் டாக்டர் ஐடி நேமு, பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேம் attributes describe the characteristics of each entity become a major part of stored in the database. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ், அதாவது டாக்டருக்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், பேஷண்ட்டுக்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாரோடைய ஆட்ரிபியூட்ஸையும் நாம் வந்து என்ன ஆட்ரிபியூட்ஸாக இருந்ததுன்னா அது என்ன ஷேப்பில் கொடுக்கணும்னா எலிப்ஸ் ஷேப்பில். ஸோ எலிப்ஸில் கொடுக்குறது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டைமண்ட் ரெப்ரசன்ட் த ரிலேஷன்ஷிப் இன் இஆர் டயக்ராம். ஸோ நம்ம அந்த 2 டேபிளுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அந்த ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டைமண்ட் ஷேப்பில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா.
இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டாக்டர் டயக்னைசஸ் த பேஷண்ட். டயக்னைசஸ்னால் ஸோ டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? இவர் வந்து அவருடைய நோய்க்கு மருத்துவம் பார்க்குறார், அதுதான் டயக்னைசிஸ். சரியா? அப்போது இங்கே பாருங்கள், டாக்டர் அப்படிங்கிறது ரெக்டாங்கிள் சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி பேஷண்ட் அப்படிங்கிறதும் ரெக்டாங்கிள் சிம்பிளில் கொடுத்து. காரணம் இது ரெண்டு என்டிட்டி, ஏன்னா இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் உண்டு பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இது ரெண்டும் நம்ம என்டிட்டின்னு சொல்லுவோம். இதில் டாக்டருக்கு என்னென்ன இருக்குது? டாக்டர் ஐடி, டாக்டர் நேமு, இது ரெண்டும். சரியா? இது ரெண்டும் டாக்டருடைய ஆட்ரிபியூட்ஸ். டாக்டருக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், டாக்டருக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அடுத்தது பேஷண்ட்டு, பேஷண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், பேஷண்ட்டுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். சரியா? அப்போது இது பேஷண்ட்டுடைய ஆட்ரிபியூட். இப்போ டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம டைமண்ட் சிம்பிளில் கொடுக்கணுங்கிறாங்க, டயக்னைசிஸ். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா ரெண்டு டேபிளை இந்த மாடலில் ரிலேஷன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம டேட்டா பேஸ்லேயும் 2-3 டேபிள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ணுறதுக்கு இந்த மாடல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், 2 டேபிளை ரிலேஷன்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது டேட்டா மாடலில் லாஸ்ட் ஒன்று ஆப்ஜெக்ட் மாடல். சரிங்களா? ஆப்ஜெக்ட் மாடல்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட். சரியா? ஆப்ஜெக்ட் மாடலில் நம்ம எல்லா டேட்டாவையும் எப்படி சேவ் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த மாடலில் தான் சேவ் பண்ணுவோம். ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட், கிளாஸஸ் அண்டு இன்கிரிடன்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாடலுக்கு ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம், மெத்தட் யூஸ் பண்ணுவோம், கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம், இன்கிரிடன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரோக்ராமில் வரக்கூடிய கான்செப்ட்டு. ஸோ நம்ம பின்னாடி வரும் பார்ப்போம். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே நமக்கு இதில் தேவைப்படுது. திஸ் மாடல் ஹேண்டில்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அதில் இருக்கிற டேட்டாலாம் கொலாபரேஷனாக இருக்குது, என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல, என்னால் டேட்டாவை ஒழுங்கு பண்ணி ஒரு ஒரு ஒழுக்கம் இதாக கொண்டு வர முடியல, டேபிள் ஃபார்மேட்டுக்கு வரமாட்டேங்குது, நான் நிறைய டேட்டாவை கேதர் பண்ணி வச்சுருக்கிறேன், ஆனால் எந்த டேட்டாவை எது எங்கேன்னு எடுத்து வைக்கிறது குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இந்த மாடல் எடுத்து இந்த மாடல் படி நம்ம டேட்டாவை அரேஞ்ச் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? such as geographic information system, scientific experiment, engineering design and manufacturing. ஸோ எந்தெந்த மாதிரி கஷ்டமான டீட்டெயிலுக்கெலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலான்னா ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷனு, அப்புறமேட்டு சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்டு, அப்புறம் இன்ஜினியரிங் டிசைன். சரியா? ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி கஷ்டமான மெத்தடுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ்டு இன் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட் ரெப்ரசன்ட் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட், attributes and behaviors. It provides a clear modular structure. It is easy to maintain and modify the existing code. ஸோ ஒன்று இப்போ நம்ம மேலே பார்த்த 4 மாடலோட இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இதில் இருக்கிற பழைய டேட்டாவெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு புது டேட்டாவை மாற்றணுன்னா கூட நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு டேபிள்லேயும் நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டாவே வச்சுட்ருக்கோம் அப்படின்னா புது டேட்டா மாற்றினா டேபிளில் இருக்க புது டேட்டாவை மாற்றிக்கலாம். இந்த மாடல் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் மாடல். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் என்னென்னு புரியும். இப்போது ஷேப்பில் 2 ஆட்ரிபியூட் இருக்குது. என்னென்னா கெட் ஏரியா, கெட் பெரிமீட்டர். சரியா? ஸோ ஷேப்புன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம், அந்த ஷேப்புக்கு 2 ஆட்ரிபியூட், கெட் ஏரியான்னு ஒன்று, கெட் பெரிமீட்டர்னு ஒன்று. இப்போது மூணு சைல்டு இருக்குது. அதில் பாருங்கள் சர்க்கிள். சரியா? இப்போ சர்க்கிளினுடைய ஏரியா, இப்போ சர்க்கிளுக்கு என்ன இருக்குதுன்னா ரேடியஸ்ன்னு ஒன்று இருக்குது. சரியா? இப்போ இந்த சர்க்கிளினுடைய ரேடியஸை வச்சு நாம் அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஷேப்புங்கிறது எந்த ஷேப்பாக இருந்தாலும் காமன் இல்லைங்களா? அது சர்க்கிளாக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், ட்ரையாங்கிளாக இருக்கலாம். இப்படி எல்லா ஷேப்புக்குமே நம்ம டோட்டலாக மேலே ஷேப்புன்னு கொடுத்தாச்சு. ஒவ்வொரு ஷேப்புக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கெட் ஏரியா, கெட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பையும் தனித்தனியாக கொடுத்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஒன் சர்க்கிள். சர்க்கிளுக்கு ஏரியா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் வேணும், அதையும் கொடுத்தாச்சு. அடுத்தது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு ஏரியா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன வேணும், லென்த்து பிரெத், அதுவும் கொடுத்தாச்சு.
அடுத்தது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவும் பெரிமீட்டரும் வேணும்னா பேஸ் ஹைட். ஸோ புரியுதுங்களா? அப்போது ஷேப்புங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நாம் எடுத்துக்கிறது ஷேப்பு. அந்த டேட்டா பேஸில் ஷேப்புன்னு ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிள் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? அந்த ஷேப்புக்கு அதாவது ரிலேஷன்ஷிப்பாக வேறு என்னென்ன டேபிள் இருக்குது? சர்க்கிள் இருக்குதா? ஸோ ட்ரையாங்கிள் இருக்குதா? அடுத்தது ஸ்கொயர் இருக்குதா? இல்லை ரெக்டாங்கிள் இருக்குதா? இந்த மாதிரி என்னென்ன ஷேப் இருக்குதோ அதெல்லாம் தொலாவி நாம் அந்த ஷேப்புங்கிற டேபிளில் கொண்டாந்து என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இணைச்சிடலாம் இல்லையா? அப்போ அந்த ஷேப்பில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மெத்தட் எடுத்துக்கிட்டோம். கெட் ஏரியான்னு ஒன்று, கெட் பெரிமீட்டர். ஸோ அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரெக்டாங்கிளுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட் வேணும்? ரெக்டாங்கிளுக்கு ஆட்ரிபியூட்டு லென்த்து பிரெத்து வேணும். ட்ரையாங்கிளுக்கு பேஸ் ஹைட் வேணும். சர்க்கிளுக்கு ரேடியஸ் வேணும். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏரியா பெரிமீட்டர் இந்த 3 ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஜெக்ட் மாடல். An example of object model is shape, circle, rectangle and triangle are all object in this model. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் மாடல்னால் எது ஷேப்பு, சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சர்க்கிள் ஹேஸ் த ஆட்ரிபியூட் ஆஃப் ரேடியஸ். ஸோ சர்க்கிளுக்கு என்ன ஆட்ரிபியூட்டு? ரேடியஸு. ரெக்டாங்கிளுக்கு லென்த் அண்ட் பிரெத்து. ட்ரையாங்கிளுக்கு பேஸ் அண்டு ஹைட்டு. த ஆப்ஜெக்ட் சர்க்கிள், ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் இன்கிரீஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் ஷேப். சரி, அப்போ இதில் இந்த சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் ஸோ இந்த 3 வந்து நம்ம எதிலேருந்து கொண்டு வந்திருக்கிறோம்? அந்த ஷேப்புங்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஷேப்புங்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து தான் சர்க்கிள்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வந்தோம். அதே ஷேப்புங்கிற ஆப்ஜெக்டை வச்சு தான் ரெக்டாங்கிளுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வந்தோம். அதே ஷேப்புங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு தான் ட்ரையாங்கிளையும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாபேஸ் மாடல், சரிங்களா? இந்த டேட்டாபேஸ் மாடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கம்பல்சரி எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்பாங்க, அதனால் படிச்சுங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர். ஸோ டிபிஎம்எஸ்ஸை யூஸ் பண்ணக்கூடியவங்க யார் யார்? எத்தனை யூசர் வந்து ஒரு டேட்டாபேஸை யூஸ் பண்ணலாம்? டிபிஎம்எஸ்னால் ஸோ சாஃப்ட்வேர் இல்லையா? டேட்டாபேஸை யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் வேணும்? ஃபஸ்ட்டு ஒன் யார் வேணும்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும். சரிங்களா? டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் டிபிஏ இஸ் த ஒன் ஹூ மேனேஜஸ் த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இவர் தான் நாம் ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸினுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் யார் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். டிபிஏ டேக்ஸ் கேர் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி. சரியா? அந்த டேட்டாபேஸ், ஏன்னா டேட்டாபேஸுங்கும் போதே ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த டேட்டாபேஸில் தான் வச்சுருப்பாங்க. அப்போது அதில் நூற்றுக்கணக்கான டேபிள்ஸ் இருக்கலாம். அப்போ அந்த டேபிளில் ஒரு டேட்டா கூட என்ன ஆகக்கூடாது? மிஸ் ஆகக்கூடாது இல்லையா? அப்போனா மிஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து ஸோ ஒரு டேட்டாபேஸில் எத்தனை டேபிள் இருக்கோ அந்த டேபிளில் எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்குதோ எதுவுமே அழியாமல் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். மேனேஜிங் த லைசன்ஸ் கீஸ், மேனேஜிங் யூசர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆக்சஸ் எக்ஸெட்ரா. ஸோ அந்த டேட்டாபேஸுக்கு தேவையான லைசன்ஸு இவர்கிட்ட தான் இருக்கும். சரியா? இந்த லைசன்ஸ் இருக்கிறவங்க தான் அந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போது டேட்டாபேஸ் லைசன்ஸ் வந்து இவர்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி மேனேஜிங் யூசர் அக்கௌண்ட்ஸு. சரியா? ஸோ இது நம்ம எவ்வளோ பேர் அதில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோமோ, எத்தனை பேருடைய ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோமோ எல்லாரோடைய அக்கௌண்ட்ஸும் யார் கையில் இருக்கும்? ஸோ இவர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ஒன்று டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்தது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். சரியா? அந்த டேட்டாபேஸை யார் டெவலப் பண்ணாரோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், த யூசர் குரூப் ஆஃப் இன்வால்வ்டு டெவலப்பிங் அண்ட் டிசைனிங் த பார்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ அந்த டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ் அந்த சாஃப்ட்வேரை அந்த கம்பெனிக்கு யார் டெவலப் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து என்ன பண்ணலாம்? ஸோ இந்த டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணலாம். அடுத்தது எண்ட் யூசர். சரிங்களா? அடுத்தது எண்ட் யூசர். ஆல் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் வெப் ஆர் மொபைல் ஸ்டோர் யூசர் டேட்டா. சரியா? இப்போ இருக்கிற மாடர்ன் அப்ளிகேஷன்லாம் நம்ம வந்து வெப்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா மொபைல் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம்?
ஸோ நம்மளுடைய டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆர் programmed in such a way that they collect user data and store the data on DBMS systems runner on the server. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா நம்மளுடைய டேட்டா பேஸ் வந்து எங்கே மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம ஏதாவது ஒரு சர்வரில் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரிங்களா? அப்போது ஆனால் யூசர் வந்து எங்கேருந்து அதை யூஸ் பண்ணாங்க? ஸோ ஏதாவது ஒரு கிளைண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணாங்க. கிளைண்ட்னா வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து யூஸ் பண்ணாங்க. அது வந்து நெட்டு மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை மொபைல் மூலியமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே சர்வரில் இருந்து அவங்க கிளைண்ட் மூலிமா எடுத்துக்குவாங்க. சரியா? ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு நெட்ஒர்க்குன்னு வரும்போது சர்வரில் தான் இருக்கும். நாம் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோ மொபைலோ கிளைண்ட்டு. ஸோ நாம் தான் என்ன பண்ணுறோம், ரெக்வெஸ்ட் கொடுத்து சர்வர்லேருந்து வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை எடுக்கிறோம். இப்படி தான் இன்டர்நெட்டில் எல்லாமே நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எந்தெந்த சர்வர்லேருந்து இன்ஃபர்மேஷன் வேணுமோ அங்கங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் டேட்டா பேஸினுடைய சர்வர் எங்கே இருக்குதோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே இருந்துக்கிட்டே நம்ம மொபைல் மூலியமாவோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாவோ சர்வரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நாம் எடுத்து பார்க்கலாம். அடுத்தது அண்ட் ஸ்டோர் த டிபிஎம்எஸ் ரன்னிங் ஆன் த சர்வர். எண்ட் யூசர்ஸ் ஆர் த ஒன் ஹூ ஸ்டோர், ரிட்ரீவ், அப்டேட் அண்டு டெலிட் டேட்டா. ஸோ இந்த எண்ட் யூசர் அப்படிங்கிறவங்க கூட இவங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா பேஸில் புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணலாம், ரிட்ரீவ் பண்ணலாம், அல்ல அப்டேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது டேட்டா பேஸ் டிசைனர். ஸோ டேட்டா பேஸ் டிசைனர்னால் யார்? நம்ம முன்ன சொன்னோம் இல்லைங்களா, மொத்தம் ஒரு 5 மாடல் இருக்குதுன்னு. இந்த 5 மாடலில் எது பெஸ்ட்டு மாடல்னு, நம்மளுடைய டேட்டா பேஸுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், நாம் எந்த மாதிரி டேட்டா பேஸ் வச்சுக்கிட்டால் நமக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசித்து இந்த மாடலில் நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்தந்த காலம் வைக்கலாம், இந்தந்த ரோ வைக்கலாம், ஸோ இந்தந்த டேபிள்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி ஸோ அந்த டேட்டா பேஸை ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறவங்க தான் யார் அப்படின்னா டேட்டா பேஸ் டிசைனர். சரியா? ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐடென்டிஃபைங் த டேட்டா டு பி ஸ்டோர்ட் இன் த டேட்டா பேஸ் ஃபார் சூஸிங் அப்ராப்ரியேட் ஸ்ட்ரக்சர்ஸ் டு ரெப்ரசன்ட் அண்டு ஸ்டோர் த டேட்டா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் டிசைனர் தான் நாம் ஒரு கம்பெனியோ இல்லை ஃபேக்ட்ரியோ அவங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும், அந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் எப்படி இருக்கணும், அந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களுக்கு எத்தனை டேபிள்ஸ் தேவைப்படும், ஸோ அந்த டேபிள்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது. சரியா? ஸோ எப்படியெல்லாம் வந்து என்ன மாடல் யூஸ் பண்ணலாம், இந்த 5 மாடலில் டேட்டா பேஸுக்குன்னு 5 மாடல் இருக்குதுன்னு சொன்னாலே இதில் எந்த மாடலை யூஸ் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் வந்து மனசில் வச்சு அவங்களுக்கு தேவையான டேட்டா பேஸை கரெக்டான முறையில் உருவாக்கி கொடுக்குறவங்க தான் யார் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் டிசைனர். ஸோ அப்போது ஒரு டேட்டா பேஸை நம்ம உருவாக்கி கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை யூசர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் தேவைப்படுறாரு, அதே மாதிரி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சரியா? அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர் தேவைப்படுறாரு. அப்புறம் எண்ட் யூசர், அதை யூஸ் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸை எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு யூசர் இருப்பார். சரி, அவர் தான் எப்பயுமே அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணுவார். அப்போ அந்த டேட்டா பேஸ் எண்ட் யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அப்போ அவர் ஒருத்தர் தேவைப்படுறாரு. அவர் தான் வந்து என்ன பண்ண முடியும், தேவைங்கிற இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ண முடியும், அடுத்தது ரிட்ரீவ் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண இந்த வேலையெல்லாம் அவர் தான் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஒரு யூசர் தேவைப்படுறாரு. அப்புறம் அந்த டேட்டா பேஸை டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு டேட்டா பேஸ் டிசைனர். ஸோ இத்தனை யூசர்ஸும் நமக்கு ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறாங்க. இவங்க எல்லாம் வந்தோம் அப்படின்னா டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய யூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க, மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.